வணக்கம். கடந்த 24 மணி நேரங்களில் குவைத்திலிருந்து கிடைக்கப்பெற்ற செய்திகளோடு உங்களை சந்திக்கின்றோம். முதலில் குவைத்தில் இருக்கும் இலங்கை தூதரகத்தின் விசேட அறிவிப்பொன்றை பார்த்துவிட்டு ஏனைய செய்திகளுக்கு செல்வோம். குவைத் நாட்டின் சுதந்திர தினத்தை முன்னிட்டு பிப்ரவரி 25 மற்றும் 26ஆம் திகதிகளில் இலங்கை தூதரகம் மூடப்பட்டிருக்கும். ஆகவே பிப்ரவரி 25 மற்றும் 26ஆம் திகதிகளில் தூதரகம் செல்வதை தவிர்த்து பிறிதொரு நாளில் தூதரகம் செல்வதை அறியத் தருகின்றோம். வீண் அலைச்சல்களையும் தவிர்த்து விடுங்கள். உங்கள் நண்பர்களுக்கும் இதை சொல்லி வையுங்கள். 25 மற்றும் 26ஆம் திகதிகளில் குவைத் நாட்டின் சுதந்திர தினத்தை முன்னிட்டு இலங்கை தூதரகம் மூடப்பட்டிருக்கும். தகவல் குவைத்தில் இருக்கும் இலங்கை தூதரகம். குவைத்தில் இருக்கும் இந்திய தூதரகத்தின் விசேட அறிவித்தல் ஒன்று கிடைக்கப்பட்டிருக்கின்றது. அதுவும் 25 மற்றும் 26ஆம் திகதிகளில் குவைத்தில் இருக்கும் இந்திய தூதரகம் மூடப்பட்டிருக்கும் என்பதை அறிய தருகின்றோம். மிகவும் அவசரமான பிரச்சினைகளுக்கு மட்டும் தூதரகத்தை அணுகுமாறு வேண்டப்படுகின்றீர்கள். தகவல் குவைத்தில் இருக்கும் இந்திய தூதரகம். குவைத்தின் தேசிய தின கொண்டாட்டங்கள் மிக சிறப்பான முறையில் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. கட்டடங்கள், பிரதான கோபுரங்களில் குவைத்தினுடைய தேசிய கொடியை பல வர்ண விளக்குகளால் சூடிக்கப்பட்டிருக்கின்றது. இது நேரத்தில் குவைத்தில் இருக்கும் மக்களும் வெளிநாட்டில் தொழில் புரியும் தொழிலாளர்களும் தமது கொண்டாட்ட நிகழ்ச்சிகளை மேற்கொண்டு வருகின்றனர். குவைத்தில் பணியாற்றி கொண்டிருக்கும் எமது தாயகவாழ் உறவுகள் அனைவருக்கும் மகிழ்ச்சியுடன் தேசிய தின நல்வாழ்த்துக்கள். குவைத்தின் தேசிய மற்றும் விடுதலை தின விடுமுறை கொண்டாட தயாராகும் நிலையில் பொது போக்குவரத்து துறை வாகனங்கள் அலங்கரிப்பதற்கான கடுமையான வழிகாட்டுதல்களையும் வெளியிட்டுள்ளனர். வழிகாட்டுதலின் அடிப்படையில் வாகனங்களில் முன் அல்லது பின் கண்ணாடி ஸ்டிக்கர்கள் அல்லது டெண்டிங் போடுவது கண்டிப்பாக தடை செய்யப்படுகின்றது. ஏனெனில் இது பார்வையை தடுக்கும் என்றும் விபத்துகளின் ஆபத்தை அதிகரிக்கும் என்றும் வாகனத்தில் அசல் நிறத்தை ஸ்டிக்கர், டேப்ஸ் அல்லது வேறு எந்த பொருட்களாலும் மூடுவது அனுமதிக்கப்படாது. முன் அல்லது பின் உரிமத்தட்டுக்கள் எப்போதும் முழுமையாக தெரியும் வகையில் வைக்க வேண்டாம். அதிகாரிகள் வேண்டுகோள் வைத்திருப்பதுடன் இது அடையாளம் காணவும் பொது போக்குவரத்து விதிகளுக்கு இணங்கவும் உதவும். இந்த வழிகாட்டுதல் வாகனங்களில் அதிகப்படியான அலங்காரங்களை தவிர்க்க வேண்டியதன் முக்கியத்துவத்தை வலியுறுத்துகின்றனர். இது ஓட்டுநர்கள், நடைபாதை பயனாளர்கள் விசேட கவனத்தை திசை திருப்பக்கூடும். பெரிய கொடிகள், வெளிப்புற அலங்காரங்கள், உரத்த ஒலியமைப்புகள் போன்றவை இதில் அடங்கும். போக்குவரத்துறை இந்த விதிகளை மீறுபவர்கள் அபராதம் மற்றும் வாகன பறிமுதல் செய்யப்படலாம். பாதுகாப்பை முன்னிறுத்தி பொறுப்புடன் கொண்டாடுமாறு குடிமக்களையும் தொழிலாளர்களையும் வேண்டி நிற்கின்றோம். குவைத் தேசிய விடுதலை தின கொண்டாட்டங்களின் போது குவைத் மக்கள் மிகுந்த உற்சாகத்துடன் கொண்டாடப்படுவதனால் பலர் தங்கள் வாகனங்கள், வீடுகளை தேசிய வண்ணங்களால் அலங்கரிக்கின்றனர். இருப்பினும் அரசாங்கம் கொண்டாட்டங்களின் போது பொது பாதுகாப்புக்கு இடையே சமநிலை பேண விரும்புகிறது. இதனால் விடுமுறைகள் உயிர்களை பாதிக்காமலோ அல்லது தினசரி வாழ்க்கையை தடுக்காமலோ மகிழ்ச்சியுடன் கொண்டாடுங்கள். குவைத்தின் தேசிய தினத்தை முன்னிட்டு குவைத்தில் இருக்கும் உள்துறை அமைச்சகமானது 781 கைதிகளுக்கு மன்னிப்பு வழங்கியுள்ளனர். இந்த மன்னிப்பு குறிப்பிட்ட கைதிகளின் மீதுள்ள தண்டனையை குறைத்து முதல் துணை பிரதமரும் உள்துறை அமைச்சர் இந்த உத்தரவை வழங்கியிருக்கிறார். அமைச்சு விடுக்கப்பட்டிருக்கும் ஊடக அறிக்கையில் நபர்களுக்கு ஆதரவு அளிப்பதிலும் அரசு உறுதியாக இருக்கிறது. அவர்கள் சட்டத்தை மதிக்கும் வகையில் ஒரு புதிய தொடக்கத்தை உருவாக்க இந்த பெரிய வாய்ப்பை பயன்படுத்துங்கள். அவர் சமூகத்தில் ஒருங்கிணைவதற்கும் தேவையான ஆதரவை வழங்குவதற்கும் ஒரு அலுவலகத்தை திறக்குமாறு வேண்டுகோள் வைக்கின்றார். இந்த முயற்சி சமூக நிலைத்தன்மை அடைவதற்கும் பொறுப்பு மற்றும் பண்புடன் ஒரு புதிய வாழ்க்கையை தொடங்குவதற்கும் அவர்கள் உதவும் வகையில் அவர்கள் மறுவாழ்வு பாதையில் செலுத்தும் என்பதை அமைச்சர் சுட்டிக்காட்டியிருக்கின்றார். இந்த முயற்சி சமூக ஒற்றுமையை ஊக்குவிப்பதற்கும் சமூகத்துக்கான நேர்மையான பங்களிப்பை வழங்கவும் விரும்பவும் நபர்களுக்கு இரண்டாவது வாய்ப்பாக இதை பயன்படுத்துங்கள். குவைத்தில் சிறைகளில் இருக்கும் 781 கைதிகள் விடுதலை. குவைத்தின் தேசிய தினத்தை முன்னிட்டு இந்த விடுதலை வழங்கப்பட்டிருப்பதாக குவைத்தில் இருக்கும் உள்துறை அமைச்சின் பேச்சாளர் அறிவிக்கின்றார். அயலக தமிழர் நலன் மற்றும் மறுவாழ்வுத்துறை இயக்குநராக சிறப்பாக பணியாற்றிய ரமேஷ் அவர்கள் உயிரிழந்த நிலையில் எழும்பூர் சமூக பணி கல்லூரி கூட்டரங்கில் சமூக அலுவலர்கள் ஒருங்கிணைந்து நினைவேந்தல் கூட்டம் இடம்பெற்றிருக்கிறது. இதில் கனிமொழி அவர்களும் பங்கேற்றிருந்தார்.
ஒரு நண்பர் ஒருவர் கூட பதிவை ஒன்றை இட்டிருந்தார், குவைத்தின் தேசிய தினம் என்று. ஆனால் அவர் பதிவொன்றை இட்டிருக்கின்றார், நான் குவைத்துக்கு வந்து ஓராண்டுகள் முடிந்துவிட்டது, அழகிய நினைவுகள் தந்த குவைத் நண்பர்களுக்கு நன்றி என்றும் பதிவிட்டுள்ளார். குவைத்தில் இருக்கும் மெட்ரோ மருத்துவமனையில் குவைத் வாழ் தொழிலாளர்கள் தங்களுடைய மருத்துவ பரிசோதனைக்காக இந்த அரிய வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுமாறு வேண்டப்படுகிறீர்கள். உங்கள் எளிதான சேவைக்கு மெட்ரோ குழுவை நாடுங்கள். மெட்ரோ மெடிக்கல் குரூப். இந்த சலுகைகள் ஆனது வருகின்ற மே மாதம் 31 என்பதையும் மறந்துவிட வேண்டாம். தொடர்ந்து இன்றைய நாளுக்குரிய நாணய பெறுமதிகளை பார்ப்போம். இலங்கை ரூபாவில் இன்றைய தினம் 949 ரூபாவும், இந்தியன் ரூபாவில் இன்றைய தினம் 280 ரூபா என்ற அடிப்படையில் தொடர்கின்றன.